ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஊட்டியில உங்க ஃபேமிலி அல்லது ஃப்ரெண்ட்ஸ் கேங்கோட ஸ்டே பண்ண ஒரு நல்ல ரெசார்ட்டை சர்ச் பண்றீங்களா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க. நீங்க ஸ்டே பண்ணக்கூடிய ரெசார்ட்டோட ரூம் விண்டோவை ஓபன் பண்ணா இந்த மாதிரி பில்டிங்ஸா இருக்கணுமா, இல்ல இந்த மாதிரி அழகான நேச்சர் வியூவா இருக்கணுமா? கண்டிப்பா எல்லாருக்கும் நேச்சர் வியூ தான் பிடிக்கும். நேச்சரை என்ஜாய் பண்ணதான் ஊட்டிக்கும் வரும். அப்படி வர்ற உங்களுக்கு 3 விதமான ரெசார்ட் 6000 இருந்து 10,000 ரூபாய்க்குள்ள இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கேட்டகரியில 3 ரெசார்ட் பத்தி பார்க்கலாம். 3000 இருந்து 6000 ரூபாய்க்குள்ள இருக்க ரெண்டாவது கேட்டகரி ரெசார்ட்டை பத்தி பார்க்கலாம். அதுவும் ஸ்விம்மிங் பூலோடங்க. ஃபைனலா நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான வெறும் 700 ரூபாயில இருந்து 1500 ரூபாய்க்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ரெசார்ட் பத்தி பார்க்கலாம். இப்படி 3 கேட்டகரியில இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் கேட்டகரியில இருக்கக்கூடிய 3 ரெசார்ட் பத்தி பார்க்கலாம். ஒன்னு அக்கார்ட் ஹைலாண்ட் ரெசார்ட், ரெண்டாவது கிளப் மகேந்திரா டெர்பி கிரீன், மூணாவது வில்லோ ஹில் பை நேச்சர் ரெசார்ட். இந்த 3 ரெசார்ட்லயுமே 6000 இருந்து 10,000 ரூபாய் வரைக்கும் பர் டேக்கு ஏன் சார்ஜ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஏப்ரல் மே மந்த் டிசம்பர் மந்த் இந்த 3 மந்த்துமே பயங்கர பீக் சீசனுங்க. ஸோ பிரைஸ் கொஞ்சம் ஹையா தான் இருக்கும். அதுவே ஆஃப் சீசன் வீக் டேஸ்லாம் வந்தீங்கன்னா நீங்க கம்மியான அமௌண்ட்டுக்கு இந்த ரெசார்ட்டா புக் பண்ணிக்க முடியும். இந்த 3 ரெசார்ட்லயுமே இவ்வளவு ஹை பிரைஸா இருக்கிறதுக்கு என்ன ரீசனா இவங்க ஹைலைட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு கார் பார்க்கிங். நல்ல ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் வசதியோட இந்த ரெசார்ட்லாம் அமைஞ்சிருக்குங்க. ஸோ பார்க்கிங் வசதிக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ரெண்டாவது சரௌண்டிங்ல இருக்கக்கூடிய அட்மாஸ்பியருங்க. இந்த ரெசார்ட்டை சுத்தி இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர் 2 விதமா பிரிக்கலாம். ஒன்னு கிரீனிஷான கார்டன் வந்து இவங்க மெயின்டைன் பண்ணிருப்பாங்க, பார்க்கவே நல்ல ஆம்பியன்ஸ் வந்து செம்மையா இருக்குங்க. ரெண்டாவது ஹில்ஸோட டாப்ல அமைஞ்சிருக்கனால இந்த ரெசார்ட்ல இருந்து நீங்க பார்க்கும்போது, நான் இன்ட்ரோலயே சொன்ன மாதிரி, அந்த ரெசார்ட் ரூம்ல இருந்து அந்த விண்டோ ஓபன் பண்ணி நீங்க பார்க்கும்போது ஊட்டியோட மொத்த அழகையும் அந்த அழகான வியூ பாயிண்ட்டை நீங்க பார்த்து ரசிக்க முடியுங்க. சூப்பரா இருக்கும். அதுலயும் எஸ்பெஷலி இந்த அக்கார்ட் ஹைலாண்ட் ரெசார்ட்லாம் லொகேஷன் செம்மையா இருக்குங்க. கண்டிப்பா நீங்க வந்து இந்த ரெசார்ட். மூணாவது ரீசனா இவங்க என்ன ஹைலைட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ரூமோட இன்டீரியருங்க. செம்ம நீட் அண்ட் ஹைஜீனா மெயின்டைன் பண்ணிருப்பாங்க. சின்ன டஸ்ட்டை கூட உங்களால பார்க்க முடியாது. செம்ம நீட் அண்ட் கிளீனா வந்து மெயின்டைன் பண்ணிருப்பாங்க ரூம். அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய பெட்டு, சோஃபா, சேரு எல்லாமே வந்து செம்ம லக்ஸூரியா இருக்கும். செம்ம சாஃப்ட் அண்ட் கம்ஃபர்டபுளா கொடுத்துருப்பாங்க. இதுக்காக தான் இவங்க வந்து இவ்வளோ அமௌண்ட் வந்து ப்ரைஸ் ஹையாக அடிச்சிருக்காங்க. நாலாவது ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாத்ரூம் செம்ம நீட்டாக இருக்குங்க. இந்த மெயின் டிஃபரன்ஸு பட்ஜெட் ரூமில் இருக்க பாத்ரூமுக்கும் லக்ஸுரி ரெசார்ட்டில் இருக்க ரூம் பாத்ரூமுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்குது. இந்த இமேஜை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். வெல் கிளீனாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. அதுவும் பாத் ஷவர்லாம் கொடுத்துருப்பாங்க. சூப்பராக இருக்கும். அந்த கண்ணாடிக்குள்ளே வந்து நம்ம பாத் ஷவரில் குளிக்கும் போது சூப்பராக இருக்கும். அதுவும் ஹீட்டரோட. சில ரெசார்ட்லலாம் வந்து பாத் டப்பெல்லாம் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. இந்த வெதுவெதுப்பான அந்த தண்ணியில் குளிக்கும் போது செம்ம ஃபீலுங்க. அஞ்சாவதா அவங்க ரீசன் என்ன ஹைலைட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ரெசார்ட் உள்ளே ரெஸ்டாரண்ட் அவைலபிளா இருக்கு. பிரேக்ஃபாஸ்ட் வந்து உங்களுக்கு காம்ப்ளிமெண்டரியா கொடுத்துருவாங்க. வெஜ் நான்வெஜ் ரெண்டுமே அவைலபிளா இருக்கும். ஈவினிங் வந்து கேம்ப் ஃபயர் செட்டப்லாம் உங்களுக்கு போட்டு கொடுத்துருவாங்க. நீங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங்கா போனாலும் சரி, இல்ல ஃபேமிலி பெரிய ஃபேமிலியா போனாலும் அந்த கேம்ப் ஃபயர்ல நீங்க பாட்டை போட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணி ஆடும்போது நல்ல மெமரபுளா உங்களுக்கு வந்து லைஃப் லாங் இருக்குங்க. ஃபைனலாக இந்த 3 ரெசார்ட்டோட இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் ரெண்டுமே நான் வந்து வீடியோ கிளிப்பிங்ஸ் காட்டுறேன். உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு பார்த்துட்டு உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ரெசார்ட்டை நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 3500 6000 ரூபாய்க்குள்ள இருக்கக்கூடிய சூப்பரான ரெசார்ட், அதுவும் ஸ்விம்மிங் பூலோட பார்க்கலாங்க. பட் ரெசார்ட்டோட நேம் பார்க்கறதுக்கு முன்னாடி, அது என்ன 3500 6000 யோசிக்கிறீங்களா? வீக் டேஸ்ல புக் பண்ணீங்கன்னா 3500 இந்த ரெசார்ட் ரூமை நீங்க புக் பண்ணிட முடியும். அதுவே வீக்கெண்ட்னா 6000 6500 வரைக்கும் ஏற்றிடுவாங்க. அதுவும் இப்போ பீக் சீசன் சொல்லவே தேவையில்ல. பட் கொடுக்குற அமௌண்ட்டுக்கு செம்ம ஒர்த்தான ரெசார்ட்டுங்க. ரெசார்ட்டோட நேம் சைலண்ட் ரிட்ரீட் பூல் ரெசார்ட். இந்த ரெசார்ட் ஊட்டி லேக்ல இருந்து 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்குங்க. இவ்வளவு தூரம் தள்ளி வரனால தான் உங்களுக்கு வந்து அந்த லொகேஷனும் அந்த வியூ பாயிண்ட்டும் செம்மையா அமைஞ்சிருக்கு. ரூமோட இன்டீரியர் வைஸ் பார்த்தீங்கன்னா செம்ம லக்ஸூரியான கிங் சைஸ் பெட்டு கொடுத்துருக்காங்க. 3 பேர் வரைக்கும் தாராளமாக அந்த பெட்டில் படுக்கலாம். ரூமுக்குள்ள தேவையான டிவி, கபோர்டு, தேவையான எல்லா அம்யூனிட்டிஸும் இவங்க ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. பட் ரூம் அந்த அளவுக்கு ஹைலைட்டோ இல்லையோங்க, வெளியில இருக்கக்கூடிய அந்த ஸ்விம்மிங் பூல் செம்ம ஹைலைட்டுங்க. வீக் டேஸ்ல நீங்க 3000 3500 புக் பண்ணி உங்க கப்புள் அல்லது பார்ட்னரோட வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. ஃபைனலா உங்க கையில வெறும் 700 ரூபா இருந்தா போதும், ஊட்டியில நீங்க சிங்கிளா ஸ்டே பண்ணலாம். அதுவே 1500 ரூபா இருந்தா கப்புலா ஸ்டே பண்ணலாம். அப்படிப்பட்ட பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஸ்டேவை பத்தி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோவை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது எங்களுக்கு பெரிய மோட்டிவேட்டா இருக்கும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கேட்டகரியில ஃபர்ஸ்ட் ஃபேமிலியா தங்கக்கூடிய வெறும் 1500 ரூபா பட்ஜெட்ல ஸ்டேவை பத்தி பார்க்கலாம். இந்த ஸ்டேவோட நேம் கங்கா ஸ்ரீ பாலாஜி காட்டேஜ்.
இங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங்கா ஒரு 5லேருந்து 10 பேர் வரைக்கும் வந்தா கூட இவங்கள்ட்ட டபுள் பெட்ரூம், ட்ரிபிள் பெட்ரூம் கேட்டகரிலாம் இவங்கள்ட்ட அவைலபிளா இருக்கு. அதுவே நீங்க ஃபேமிலியா வந்தாலும் உங்களுக்கு வந்து சிங்கிள் பெட்ரூம் சூப்பராகவே இருக்குங்க. நாங்க போனப்ப நிறைய ஃபேமிலியை வந்து எங்களால் பார்க்க முடிஞ்சுச்சு. நிறைய ஃபேமிலியா வந்து இந்த காட்டேஜில் ஸ்டே பண்ணி ஊட்டி எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க. இந்த காட்டேஜ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஊட்டி லேக்ல இருந்து வெறும் 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கனால பெருசா உங்களால வியூ பாயிண்ட்லாம் விண்டோ வழியாலாம் பார்க்க முடியாதுங்க. பில்டிங்ஸா தான் இருக்கும், சிட்டிக்குள்ள இருக்கனால ரூமும் கொஞ்சம் காம்பாக்டா தான் இருக்குங்க. பட் நாம கொடுக்குற அந்த 1500 ரூபாய்க்கு 3 பேர் வந்து ஒரு ஃபேமிலியா தங்குறதுக்கு ஒர்த்து தான். நெக்ஸ்ட் பெர் ஹெட்டுக்கு வெறும் 700 ரூபா சார்ஜ் பண்ணக்கூடிய ஸ்டேவை பத்தி பார்க்கலாம். அது வேற எதுவும் இல்லைங்க, ஊட்டியில இருக்கக்கூடிய ஹாஸ்டல். இங்க பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 2 பேருமே ஸ்டே பண்ணிக்கலாம். பட் தனித்தனியா போர்ஷன் பிரிச்சிருப்பாங்க. கேர்ள்ஸுக்கு தனியா போர்ஷனும் பாய்ஸுக்கு தனியா போர்ஷனும் பிரிச்சிருப்பாங்க. பட் ரெண்டுமே ஒரே மாதிரி தாங்க இருக்கும். எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா தனித்தனி ரோ பெட் மாதிரி இருக்குங்க. கீழே ஒரு பெட்டு, மேல ஒரு பெட்டு, சிங்கிள் பெட்டா இருக்கும். அதுல தான் நம்ம ஸ்டே பண்ற மாதிரி இருக்கும். 5 ரோ வந்து ஒரு பெட்டு வந்து தனியா ஒரு ரூம்ல இருக்கும். சில டைம் 7 பெட்டு வந்து ஒரு தனியா ஒரு ரூம்ல இருக்கும். தனித்தனியா அந்த ரூமுக்கு பக்கத்திலேயே வந்து காமனா பாத்ரூம் கொடுத்துருப்பாங்க. அந்த 7 ரோ பெட் இருக்குல்ல, அந்த 7 பேத்துக்குமே அந்த ஒரே பாத்ரூம் தான் கொடுத்துருப்பாங்க. பட் காமனா இருந்தாலும் செம நீட்டா அவங்க மெயின்டைன் பண்ணிருப்பாங்க. அப்பப்போ வந்து கிளீன் பண்ணிடுவாங்க பாத்ரூமை. இங்க வந்தீங்கன்னா இந்த சோசியல் நிறைய ஊர்ல இருந்து நிறைய பேர் வந்து இங்க ஸ்டே பண்றதுனால உங்களுக்கு பழகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். நிறைய ஃப்ரெண்ட்ஸ், புது ஃப்ரெண்ட்ஸு கூட இங்க கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சொல்ல போனா கேர்ள் ஃப்ரெண்டு கூட கிடைக்கலாம் உங்க திறமையை பொறுத்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல 3 கேட்டகரியில நிறைய ரெசார்ட்டை பத்தி நம்ம பார்த்தோம். இதுல எது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்ல கேளுங்க, எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்றேன். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்க்கலாம். டாடா, பாய் பாய்.